ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஜியாகிரஃபியில் ஒரு முக்கியமான பாடப்பகுதி பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் பாப்புலேஷன், இந்திய மக்கள் தொகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா பேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். முதல்ல நடத்தக்கூடிய பாடப்பகுதியை நல்லா கூர்ந்து கவனிங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சி அண்டு ஸ்கூல் புத்தகத்தில் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பேஸ்டு தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்தியாவில் மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி மக்கள் தொகை பற்றின டீட்டெயில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று வேணால் போகலாம். ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக் பார்த்திங்கன்னா 10th சோஷியல் புக்கில் ஜியாகிரஃபியில் வரக்கூடிய யூனிட் 5வது வரக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த மக்கள் தொகை, பாப்புலேஷன்றது. முதல்ல பாருங்கள், இப்போது கீ பாயிண்ட்ஸ். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம் 199.5 மில்லியன் கொண்ட மக்கள் தொகையும், அதுவே குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்றால் அது சிக்கிம் அப்படின்னு சொல்லலாம், 0.60 மில்லியன் மக்கள் தொகையும் உள்ளது. அதுவே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட ஒரு மாநிலம் என்றால் அது பீகார், கிட்டத்தட்ட 1 சதுர கிலோமீட்டருக்கு 1106 நபர்கள் வசிப்பதாகவும், குறைவான மக்கள் அடர்த்தி கொண்டுள்ள ஒரு மாநிலம் என்பது அருணாச்சல பிரதேசம், அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 நபர்கள் மட்டுமே வாழ்கின்றார்கள் எனவும், யூனியன் பிரதேசங்கள் பொறுத்தவரை புதுதில்லியில் அதிகபட்சமாக மக்கள் அடர்த்தி கொண்டுள்ள ஒரு இடமாக இருக்கிறது, அதாவது 11,320 1 சதுர கிலோமீட்டருக்கு. அதுவே யூனியன் பிரதேசங்கள் பொறுத்தவரை குறைந்த மக்கள் அடர்த்தி என்றால் அது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், வெறும் 1 சதுர கிலோமீட்டருக்கு 46 நபர்கள் மட்டுமே வசிக்கின்றனர். அப்படி பார்க்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவில் மொத்தம் 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 29 ஸ்டேட்ஸில் மட்டும் பாருங்கள், இந்த ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிறதுனால நாட்டின் பாதி மக்கள் தொகை இங்கே தான் இருக்கிறதாக ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் கம்பைனடு ஆந்திர பிரதேஷ். இப்போது உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 199.5 மில்லியன் மக்கள் தொகையும், மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 112.3 மில்லியன் மக்கள் தொகையும், பீகாரில் 103.8 மில்லியன் மக்கள் தொகையும், வெஸ்ட் பெங்காலில் 91.3 மில்லியன் மக்கள் தொகையும், கம்பைனடு ஆந்திர பிரதேஷ், அதாவது என்ன சொல்கிறது, தெலுங்கானா ஸ்டேட்டையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க கம்பைனடு ஆந்திர பிரதேஷ்னா. அப்போ 84.6 மில்லியன் மக்கள் தொகையும், கிட்டத்தட்ட 591.5 மில்லியன் மக்கள் தொகை கிட்டத்தட்ட இந்த ஃபாலோவிங் 5 ஸ்டேட்டில் மட்டுமே கவர் ஆகுது. அப்போது நாட்டின் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் தொகையானது கீழ்கண்ட இந்த 5 மாநிலங்களில் மட்டுமே காணப்படுவதால் இதுதான் டாப் 5 பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது நாட்டின் மக்கள் தொகை அப்படின்றது முதல்ல யார் எடுத்தாங்க, என்ன வருஷம் எடுத்தாங்க அப்படின்னா 1872 வருஷம் நாட்டின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இது முழுமை பெறவில்லை, அப்படியே பாதியிலே விட்டுட்டாங்க. இது யாருடைய காலத்தில் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயோ பிரபு, பிரிட்டிஷ் பீரியடில் மேயோ பிரபு காலத்தில் இது நடத்தப்பட்டது. திரும்ப 1881 வருஷம் தான் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதுவும் ரிப்பன் பிரபு காலத்தில் நடத்தப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஒவ்வொரு வருஷம், அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இதில் 1871 வருஷம் தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்படியே 2, 3, 4 அப்படியே ஆரம்பித்து கடைசியாக 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் நடத்தியிருப்பாங்க. பாருங்கள், இதுதான் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த அளவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி இருந்துச்சு, எந்த இடத்துல குறைஞ்சிது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871, இது முழுமை பெறவில்லை, கிட்டத்தட்ட 23.8 கோடி பேர் தான் இருந்திருக்காங்க. ரெண்டாவது 1881 வருஷம், 1871 ஓகே 1881 வருஷம் 25.3 கோடி பேர் தான் இருந்திருக்காங்க. மூணாவது 1897 வருஷம் 28.7 கோடி தான். 1901 23.8 கோடியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அஞ்சாவது பாருங்கள், 1911 25.2, 1921 25.1 தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் ஆகிருக்கு. இங்கே 25.3 கோடி, ஆனால் இங்கே 25.1 கோடி. என்ன காரணம் அப்படின்னா
இந்த 1911 டு 1921 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம், இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் டெங்கு, மலேரியா இது போன்ற பல பிரச்சனைகளெல்லாம் மக்கள் இறக்க நேர்ந்தாங்க. அப்போ இறந்து போனதுனால மக்கள் தொகை அப்படியே ரிவர்ஸில் போச்சு, அதாவது மைனஸில் போயிடுச்சு. எந்த அளவுக்கு மைனஸ்னால் -0.3% வந்து மைனஸில் போயிடுச்சு. நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறை மக்கள் தொகை மைனஸில் போனது இது ஒரே ஒரு முறை மட்டும்தான். அது என்ன பீரியட்னு கேட்பாங்க. 1901 டு 1921. நல்லா பார்த்துக்கோங்க. சாரி, 1911 டு 1921. அடுத்தது 1931 27.8 கோடியாக மாறுது. 1941 31.8 கோடியாக இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியாக பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படின்னா, இந்த 9ஆம் நம்பரில் இருக்கு இல்லையா, 9, 10, 11, 12, இந்த 1951, 61, 71, 81 இந்த 30 ஆண்டு கால கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை வந்து மக்கள் தொகை வெடிப்பு காலம் என்று நாம் அழைக்கிறோம். 1951 டு 81 காலகட்டத்தில் மக்கள் தொகை வெடிப்பு காலம் என்று அழைக்கின்றோம். 1951 36 கோடி, 64 43 கோடி, 71 54 கோடி, 19 ஒரு நிமிஷம் இருக்கு. அடுத்தது 1991 84 கோடி, 2001 102 கோடி. பாருங்கள், இந்த 2001 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாதிரி இந்தியாவில் 100 கோடி எட்டி ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 2001 காலகட்டத்தில் 100 கோடிக்கு மேலே வந்து மக்கள் தொகை எட்டுச்சு. அதனால் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமாக. அடுத்து 2011 இறுதியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை என்பது 121 கோடி. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1210.02 மில்லியன் மக்கள் தொகை என்பது தான் சரி. ஓகேங்களா? அப்போது 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை 15வது மக்கள் தொகை. 16வது மக்கள் தொகை எப்போ எடுத்துருக்கணும்? 2011 2021 கேப்பில் எடுத்துருக்கணும். 2021 ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பேண்டமிக் கொரோனா லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால எடுக்கலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2021 எடுக்கப்படவில்லை. எனவே 16வது மக்கள் தொகை எடுக்கப்படவில்லை. 2021 எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை கொரோனா லாக்டவுன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையினுடைய மக்கள் தொகை ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சி சந்திரமௌலி. இதை பார்த்துக்கோங்க. அப்போது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்திற்கு பிறகு எடுத்த 7வது கணக்கெடுப்பு என்றால் இந்த 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அதனால் இதையே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் பாருங்கள் எவ்வளோ தகவல்கள் இருக்குது. இதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அதிக மக்கள் தொகை, அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது, யூனியன் பிரதேசங்கள் எது, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் அடுத்து பாருங்கள் 2011 மைய கருத்து நமது கணக்கெடுப்பு நமது எதிர்காலம், அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய வாசகம் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க மக்கள் தொகை பாப்புலேஷன் என்றால் என்ன பாருங்கள். பாப்புலஸ் என்பது ஒரு லத்தீன் மொழிச்சொல். எனவே பாப்புலஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து வந்திருக்கு. பாப்புலஸ் என்றால் மக்கள் என்று பொருளாகும். மக்கள் தொகை என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை என்று அழைக்கின்றோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய மொத்த மக்களின் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பாப்புலேஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாப்புலேஷன்ஸ் மீன்ஸ் த லத்தீன் வேர்டு பாப்புலஸ் மீன்ஸ் பீப்புள். பாப்புலேஷன் மீன்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர் இன் எ பர்டிகுலர் பிளேஸ் அட் த கிவிங் பாயிண்ட் ஆஃப் எ டைம். அப்போது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையே மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மக்கள் தொகையியல், அதாவது டெமோகிராஃபி என்றால் என்ன? மக்கள் தொகையை பற்றி பாடப்பிரிவு தான் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கிரேக்க மொழியில் டீமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராஃபிஸ் என்றால் கணக்கிடுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே டெமோகிராஃபியிலிருந்து தான் இந்த பாடப்பிரிவு வந்திருக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கிரேக் டெமோஸ் மீன்ஸ் பீப்புள், கிராஃபிஸ் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், உலக மக்கள் தொகை தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக உலக மக்கள் தொகை பிரச்சனைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டமைப்பானது இதை 1989ஆம் ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது. இது என்ன வருஷத்தில் கொண்டாடுறாங்க, என்ன நாள் இது வந்து உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே செலிப்ரேட் ஆன் 11th ஜூலை. ஓகே, அடுத்து பாருங்கள் மக்கள் தொகை பற்றி கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பற்றி கற்றல் என்பது அதனுடைய எண்ணிக்கை, கலவை, மக்களின் பரவல், அடர்த்தி,
இது எல்லாமே சேர்த்து படிக்கிறது தான் மக்கள் தொகை பற்றி கற்றல். ஸோ டெமோகிராஃபி படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், படிப்பீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டெமோகிராஃபி மூலிமா மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையுது. மனித சக்தி எந்த அளவுக்கு நாட்டில் இருக்காங்க, உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் 121 கோடி பேர் இருக்காங்களா, இதில் வந்து முக்கால்வாசி பேர் எல்லாமே இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம். மேன் பவர் இருந்துச்சு அப்படின்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு நாடு இளைஞர்கள் நம்பி தான் இருக்குது அப்படின்னா நான் தரமான கல்வி அளிப்பதன் மூலியமாக அந்த நாட்டுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக மக்கள் தொகை என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினேஷன் அடிக்கடி கேட்குறாங்க. மக்கள் தொகை என்றால் என்ன? இப்போது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையை அது நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெசிடிங் இன் எ கண்ட்ரி அட் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு பாப்புலேஷன். அதுவும் இல்லாமல் 2011 படி பார்த்திங்கன்னா சீனா உலக மக்கள் தொகையில் முதன்மையான நாடு. 2வது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா. அப்போது உலகின் முதல் நாடு மக்கள் தொகை அப்படின்னா சைனா. எத்தனை? 134 கோடியே 1 கோடி பேர். இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா 121.8 கோடி. இதை பில்லியனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.34 பில்லியன். அதுவே இந்தியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.21 பில்லியன். ஸோ இந்தியா வந்து சைனாவை விட 13 கோடி பேர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை விட 13 கோடி பேர் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இப்போ சொல்ல போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் பாருங்கள். உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. எத்தனை? 2.4%. இந்த 2.4% மட்டுமே கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் 17% மக்கள் தொகை இந்தியாவிடம் உள்ளது. இதனால் இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரப்பு விகிதத்தை விட அதிகம் என்பதை உணர்த்துகிறது. ஓகே, உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்காளதேசம், ஜப்பான் ஆகிய 6 நாடுகளின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையானது 1214.3 மில்லியன். அப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் 1210 மில்லியன் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது 6 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை சேர்த்தனோம்னா நம்ம இந்திய மக்கள் தொகை ஈடாகிடுது. அப்போ அந்தளவுக்கு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஆனால் 2023 ஐநா சபை ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இந்த அறிக்கையின்படி உலக அளவில் மிகப்பெரிய நாடு என்பது நம்மளுடைய இந்தியா அப்படின்ற மாதிரி பேர் வந்துருச்சு. சைனா வந்து 2வது இடத்துக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2011 வந்து மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக கொஷின் கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு 2026 ஏப்ரல் 1 உங்களுக்கு புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போவதாக சொல்லியிருக்காங்க. அது 2 கட்டமாக நடத்த போவதாக சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்து முடிஞ்சிச்சுன்னா 2027 வருஷம் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய டேட்டா உங்களுக்கு அடுத்தபடியாக புத்தகத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதையே நீங்கள் படிச்சுக்கலாம். இந்திய மக்கள் தொகை ஏறக்குறைய இந்த 6 நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஓகேங்களா? அப்போது இந்தியாவுடைய நிலப்பரப்பு வேர்ல்டு வைடாக எவ்வளவு இருக்குது, அதுவும் இல்லாமல் எத்தனை நாடுகள் சேர்த்தா இந்தியனுடைய மக்கள் தொகைக்கு ஈடாக இருக்குது, 6 நாடுகளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்குது, உலகில் உள்ள 6 நபர்களில் எத்தனை நபர் இந்தியராக உள்ளார், எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபேக்ட் பாருங்கள், நாங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 4 குழந்தைகளும், ஒரு நிமிடத்தில் 252 குழந்தைகளும், ஒரு மணி நேரத்தில் 15,126 குழந்தைகளும், ஒரு நாளைக்கு 3,63,000 குழந்தைகளும் பிறக்கின்றன. இது 2011 ஆண்டின் படி. ஆனால் இப்போ வந்து உலக அளவில் ஒரு வினாடிக்கு 8 குழந்தை பிறக்கலாம், 10 குழந்தை கூட பிறக்கலாம். அது புதிய ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோங்க பாருங்கள், 13,24,95,000 குழந்தைகளானது பிறக்கின்றது. ஒரு நிமிஷம். அடுத்து பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழுமையான பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றி விவரங்களை அளித்தலாகும். இது வந்து டெஃபினேஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருடங்கள் ஒரு முறை நடத்தப்படுகிறது. என்ன ரீசன்னா நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், அரசாங்கத்தின் பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? அப்போ சென்சஸ் அப்படின்னா எதுக்காக, என்ன விஷயத்துக்காக அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்தியாவுடைய முதல்ல மக்கள் தொகை யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 மேயோ பிரபு எடுத்திருப்பார். பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. முறையான மக்கள் தொகை என்பது 1881 ரிப்பன் பிரபு எடுத்திருப்பார். அதுதான் முழுமையான
முடிக்கப்பட்ட மக்கள் தொகை. ஸோ 2011 எடுக்கப்பட்டது 15வது மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. அடுத்து பார்க்கலாம். மக்கள் தொகை பரவல் என்றால் என்ன? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா, மக்கள் தொகை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பரவி காணப்படுவதில்லை. எங்கெல்லாம் பரவி காணப்படும், எங்கெல்லாம் ரொம்ப குறைந்து காணப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழில் மையங்கள் மற்றும் செழிப்பான வேளாண் பிரதேசங்கள், தண்ணி அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகவும், அதே சமயம் மலைப்பிரதேசங்கள், நிலப்பகுதிகள், வனப்பகுதிகள், தொலைதூர பகுதிகள், வறண்ட பகுதிகள் போன்ற பகுதிகளில் மக்கள் தொகை பரவல் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லலாம், மக்கள் தொகை வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? அடிப்படை வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மற்றும் நீர் வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும். எங்கே கம்மியாக இருக்கும்? நீர் வசதி இல்லாத பகுதிகளில், அடிப்படை வசதிகள் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய சில காரணிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா, நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர்ப்பரப்புகள், கனிம வளங்கள், தொழில் மையங்கள், போக்குவரத்து மற்றும் நகரமயமாக்கல், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மக்கள் தொகை செறிவுள்ள பகுதிகள், செறிவு குறைந்த பகுதிகள், பாப்புலேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷனை பாதிக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் டேட்டா பாயிண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட. என்னென்னு பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் 199.5 மில்லியன். 2வது இடத்துல மகாராஷ்டிரா 112.3 மில்லியன். பீகார் 3வது இடத்துல இருக்குது 103.8 மில்லியன். மேற்கு வங்காளம் 4வது இடத்துல இருக்குது 91.3 மில்லியன். ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா கூட சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க, 84.6 மில்லியன். ஆகிய 5 மாநிலங்களில் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளது. அதுலேயும் குறிப்பிட்ட சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய 2 மாநிலங்களில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையானது இந்தியாவில் 4ல் ஒரு பகுதி மக்கள் அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. அதாவது 4:1 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 4ல் ஒரு பகுதி மக்கள், கால்வாசி மக்கள் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்டுள்ள மாநிலம் என்றால் அது சிக்கிம். வெறும் 0.61 மில்லியன் மட்டும்தான் இருக்குது. அதுவே புதுதில்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் 16.75 மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களுக்கிடையே இது முதலிடம் வகிக்கின்றது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன வினா என்னென்னா, இந்தியாவில் மக்கள் தொகை பரவல் சீரற்று இருப்பதன் காரணங்கள் பௌதிக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னா என்னது? இதுக்கு ஒரு டெஃபினேஷன், ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தான் இதை வந்து என்ன சொல்கிறோம்? மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறோம். அதனால் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 நபர்கள் ஆகும். இது பழைய ரிப்போர்ட் அப்படின்றதுனால 382, ஒருவேளை புதிய ரிப்போர்ட் வந்தால் அதிகரிக்கலாம். உலகில் மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்டுள்ள மாநிலமாக பீகார், அதாவது 1106 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறாங்க. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டுள்ள ஒரு மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் விளங்குகிறது. வெறும் 17 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழ்கிறார்கள். இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்குங்களா, ரீசன், அசர்ஷன், இந்த கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை புதுதில்லி 11,320 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கும், அந்தமான் நிக்கோபரை எடுத்துக்கொண்டால் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டுள்ள ஒரு யூனியன் பிரதேசமாகவும் உள்ளது. எவ்வளோ? 46 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வெரி லோ டென்சிட்டி, மாடரேட் டென்சிட்டி, ஹை டென்சிட்டி, வெரி ஹை டென்சிட்டி. ஸோ இதுக்கான ஸ்டேட்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாடு பாருங்கள், 555 per square kilometer. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, அடுத்து போகலாம். எடுத்துட்டிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். இது பாருங்கள், 1901ஆம் ஆண்டு முதல் 1901ஆம் ஆண்டு 238 மில்லியன் ஆகியிருந்த நாட்டின் மக்கள் தொகையானது ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் 1210 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. இப்போ நாட்டின் மக்கள் தொகை சட்டுன்னு ஒரே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? இல்லை. அப்போ இந்திய மக்கள் தொகையானது கடந்து வந்த பாதைகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல 1901 to 1921 இது தேக்க நிலை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப அதிகமான பஞ்சத்திலையும், ரொம்ப பசியிலையும், ரொம்ப நோய்வாய்ப்பட்டும் இறந்து போனாங்க. அதனால் இது நம்ம தேக்க நிலை காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மக்கள் தொகை ரொம்ப மைனஸில் போச்சு. இப்போ பாருங்கள், முதல் 20 ஆண்டு காலம், அதாவது 1901 to 1921 காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகையானது 15 மில்லியன் அதிகரித்தது. இதில் 1921
2021 மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக அமைந்துள்ளது. எதிர்மறை வளர்ச்சி விகிதம்னா மைனஸில் போயிடுச்சு. 0.31% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரலாற்றில் மிகப்பெரிய மக்களியல் பிளவாண்டு என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது இந்திய மக்கள் தொகை வரலாற்றிலேயே ஒரே ஒரு முறை மட்டுமே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது. நிலையான வளர்ச்சி காலகட்டம், அதாவது 1921 to 51, இது கான்ஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் 30 வருஷம் கேப்பில் 110 மில்லியனாக மக்கள் தொகை அதிகரிச்சுது. அடுத்து பார்க்கலாம், நிலையான வளர்ச்சி காலம், இதை 3வது காலகட்டம்னு சொல்லலாம். 1951 to 81, இதுதான் ராக்கெட் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுது மக்கள் தொகை. 3வது 30 ஆண்டுகளில் 1952 81 காலகட்டத்தில் 1951 361 மில்லியனாக இருந்த மக்கள் தொகையானது 1981 683 மக்கள் தொகை அப்படியே டபுளாக மல்டிபிள் ஆகிடுச்சு. அடுத்து பார்க்கலாம், முந்தைய கால வளர்ச்சி விகிதத்தின் ஒப்பீடுகளில் இக்காலகட்டத்தில் வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக உள்ளது. எனவே இந்த அதிவேக வளர்ச்சியை மக்கள் தொகை வெடிப்பு காலகட்டம் என்று அழைக்கின்றோம். அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்போஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதிக வளர்ச்சியிலிருந்து குன்றல் தென்பட்ட காலம், அதாவது 1981 to 2011 காலகட்டத்தில் என்ன வச்சுன்னா 685 மில்லியன்லேருந்து 1610 மில்லியன்களாக அப்படியே வெடிக்குது. ஸோ இது என்னென்னு சொல்லலாம், ரொம்ப வளர்ச்சி குன்றல் தென்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்கள் தொகை மாற்றம், பாப்புலேஷன் சேஞ்ச். எதனால் பாப்புலேஷன் சேஞ்சஸ் ஏற்படுது? ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு பிரதேசத்துலேயோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோ இல்லை குழந்தைகளோ பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு, இந்த 3 முக்கியமான காரணங்களால் மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதை மாற்றம் வரலாம். அப்போ பிறப்பு விகிதம் என்றால் என்ன? பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை தான் நம்ம பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இறப்பு விகிதம் அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்கள் எண்ணிக்கையை குறிப்பிடுவதாகும். அப்போது பிறப்பு விகிதம் என்றால் என்ன, இறப்பு விகிதம் என்றால் என்ன? பர்த் ரேட் அண்டு டெத் ரேட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த டெஃபினேஷன் அடிக்கடி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்குறாங்க. மக்கள் தொகை கலவை, காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? இப்போ மக்கள் சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்க வராங்கன்னா அந்த சீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது, பாலினம், திருமண நிலை, சாதி, மதம், மொழி, கல்வி, தொழில், இது போன்ற எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். அடுத்தது வயது கலவை. இந்தியாவுடைய வயது கலவை பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, 1 0லேருந்து 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், 0 to 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அடுத்தது 16 to 59வது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்வர்கள். அடுத்தது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஓகேங்களா? அப்போ 0 to 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் 29.5%. அதுவே 16 to 59 உழைக்கக்கூடிய மக்கள் 62.5%. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 8% இருக்காங்க. அப்போது இந்த வயசு கேட்டகரியை நல்லா பார்த்துக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க தான் ரொம்ப அதிகம், 62.5%. குழந்தைகள் 29.5%. ஓகேங்களா? 29.5%. வயதானவர்கள் வெறும் 8%. அப்போது இந்த குழந்தைகளும் வயதானவங்களும் வேலைக்கு போக முடியாது. அப்போ 2 பேருமே யார்? 2 கேட்டகரியும் டிபெண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவரை சார்ந்திருப்பவர்கள். அப்போது இடையில் இருக்கக்கூடிய மக்கள் யார்? வேலைக்கு போகிறவங்க. 62.5% மக்கள் தற்சார்பு வாழ்க்கையுடையவர்கள், அதாவது வேலைக்கு போய் சுயமாக சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவர்கள் அல்லது வேலையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். இதுக்கு டெஃபினேஷன் ரொம்ப முக்கியங்க. பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் எண்ணிக்கை குறிப்பதாகும். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க ஆண்கள், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 1000 பேர்த்துக்கு 1000 பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? தட்ஸ் ஆல். அப்போ 1000 ஆண்களுக்கு 900 பெண்கள் இருக்கிறாங்களா? ஓகே. 1000 ஆண்களுக்கு 1048 இருக்காங்களா? அப்போது பெண்கள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940. அப்போது ஆவரேஜாக பார்க்கும்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இது மக்கள் தொகையில் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருப்பதை காட்டுகிறது. அப்போது ஆண்கள் தான் ரொம்ப அதிகம், பெண்கள் கம்மி. எந்த அளவுக்கு? 60 பேர் கம்மியாக இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில். இதே கேரள மாநிலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களும், அதுவே புதுச்சேரி பகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000க்கு 1038 பெண்களும் அதிகமாக இருக்காங்க. அதுவே யூனியன் பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக குறைந்த பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. அதாவது 618. 1000 ஆண்களுக்கு 618 பெண்களை மட்டுமே கொண்டுள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கல்வியறி வீதம், லிட்ரரி ரேட். இப்போ இந்தியாவில் எல்லாருக்குமே கல்வி கிடச்சிருச்சா? இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு கல்வியே போய் சேராமல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதமானது 74.04 விகிதமாக உள்ளது.
அதாவது எழுத்தறிவு விகிதம் என்றால் கேட்டாங்கன்னா டெஃபினேஷன் மக்களில் எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்களே எழுத்தறிவு பெற்றவர்கள் அவர். அதாவது 7 வயதிற்கு மேற்பட்ட ஒரு குழந்தை 7 வயதிற்கு மேற்பட்ட ஒரு குழந்தையானது எழுத படிக்க புரிந்து கொள்ள முடியுமானால் அக்குழந்தையானது எழுத்தறிவு பெற்றவர்களில் ஒருவராக கருதப்படும். மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்களின் எண்ணிக்கை எழுத்தறிவு விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு ரேஸ் என்ன 2011 எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 2011 மொத்த மக்கள் தொகையில் 74.4% மக்கள் தொகை படிச்சிருக்காங்க. அதில் ஆண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 82.14%, பெண்கள் 65.46% இருக்கிறாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 16.68%. அதில் கேரளா மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 93.9% பெற்று இந்தியாவிலேயே முதல் கல்வி பெற்ற மாநிலமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் லட்சத்தீவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 92.28%ஆகவும் இருக்குது. அது இந்தியாவில் மிக குறைந்த அளவு கல்வி அறிவு பெற்றுள்ள ஒரு மாநிலமாக பீகார் உள்ளது. வெறும் 63.82% மட்டும்தான் இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தபடியாக நம்ம இடம்பெயர்தல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.